செய்யப்பன் சுவாமி ரொம்ப முக்கியமான தெய்வம். தென்னிந்தியா முழுவதும் இவரை வணங்குறாங்க. இவரை மணிகண்டன்னு இன்னொரு பேரும் சொல்லி கூப்பிடுவாங்க. இவருடைய அப்பா சிவபெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இவருடைய அம்மா மோகினி. மோகினி என்பவர் விஷ்ணு தான், ஆனா பெண் உருவத்துல. செய்யப்பன் பிறப்பு ஒரு முக்கியமான காரணத்துக்காக நடந்தது. மகிஷின்னு ஒரு அசுரனை அழிக்கத்தான் செய்யப்பன் பிறந்தார். அந்த மகிஷி ரொம்ப பலசாலி. எல்லாரையும் துன்புறுத்திட்டு இருந்தா. தேவர்களுக்கும் மனுஷங்களுக்கும் அவளை பார்த்தா பயம். அவளை அழிக்க விஷ்ணு மட்டும் தான் முடியும். அதனால விஷ்ணு மோகினி உருவம் எடுத்து அவளை அழிக்க முடிவு பண்ணினார். மோகினியை பார்த்த சிவபெருமான் அவருக்கு பிறந்தவர் தான் செய்யப்பன். ராஜேகரன் என்ன மன்னர் குழந்தையா இருந்த ஐயப்பனை காப்பாத்தினார். அவரை அரண்மனைக்கு சுட்டிட்டு போய் வளர்த்தார். அரசனும் மகாராணியும் ஐயப்பனை சொந்த மகனா நினைச்சு வளர்த்தாங்க. அவருக்கு மணிகண்டன் என்ன பெயர் வைச்சார்க. அவருடைய கழுத்துல ஒரு மணி கட்டி இருந்தது. அதனால தான் அவருக்கு மணிகண்டன் என்ன பெயர் வந்தது. மணிகண்டன் ஒரு சாதாரண குழந்தை இல்ல. அவர் ரொம்ப புத்திசாலி. எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கிட்டார். அவர் ரொம்ப பலசாலியும் தைரியசாலியும் சூட்ட. எல்லாரும் அவரை ரொம்ப நேசிச்சாங்க. சாஸ்திரத்தையும் போர் செய்யறதையும் கத்துக்கிட்டார். வில்விச்சையில ரொம்ப சிறந்து விளங்கினார். மகிஷி எல்லா இடத்திலையும் கொடுமைகள் செய்துட்டு இருந்தார். அவள் ரொம்ப பலசாலி. அவளை யாராலையும் வெல்ல முடியல. தேவர்கள் எல்லாம் ஷயப்பன் கிட்ட போய் உதவி கேட்டாங்க. அவளை அழிக்க ஷயப்பன் ஒத்துக்கிட்டார். அவளை தேடி ஒரு பெரிய பயணமே போனார். ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல ஷயப்பன் மகிஷியோட சண்டை போட்டார். அவர் ரொம்ப தைரியமா போராடினார். அவர் முழு பலத்தையும் பிரயோகிச்சு போராடினார். கடைசியில அவரோட அம்பால மகிஷியை கொன்னுட்டார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஷியப்பனை மனசார புகழ்ந்தாங்க. மகிஷியை கொன்னதுக்கு அப்புறம் சைப்பன் தெய்வமா ஆயிட்டார். மக்களுக்கு நல்லது செய்ய முடிவு பண்ணினார். ராஜசேகரன் மன்னர் கிட்ட ஒரு கோயில் கட்ட சொன்னார். அந்த கோயிலு தான் சபரிமலை. இந்த கோயிலுக்கு எல்லாரும் வரலான்னு ஷயப்பன் சொன்னார். எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் எல்லா ஜாதியை சேர்ந்த மக்களும் இந்த கோயிலுக்கு வரலாம். இதுல இருந்து ஷயப்பன் எல்லாரையும் சமமா பாக்குறது தெரியுது. எல்லாரும் ஒன்னா வாழணும்னு அவர் விரும்புறார். இன்னக்கும் கோடிக்கணக்கான மக்கள் சபரிமலைக்கு போறாங்க. சாயப்பனை வணங்கி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க. சாயப்பன் நம்மளை காப்பாத்துவார், நமக்கு தைரியம் தருவார்னு நம்புறாங்க. This video sponsored by BuyMoon ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸும் தேவையான பொருட்களும் இருக்குது. இது மற்ற ஆன்லைன் ஆப்ஸை விட கம்மியான விலையில் கிடைக்கிது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.